காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இதை பார்க்கலாமா? இந்த தருணத்தில் தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தாவேக தலைவர் விஜய ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் சந்தித்திருப்பது அரசியலில் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த சந்திப்பு பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல சந்தித்திருக்கிறார். முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக தாவேகா தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியின் மூலமாக பேசியது அப்போதைய அரசியல் களத்துல முக்கியத்துவமாக பார்க்கப்பட்ட நிலையில ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர், ராகுல் காந்தியுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இயங்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரில் சந்தித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முக்கியமாக இதுவரையில விஜய் அவரது தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக, திமுக, பாஜகவை விமர்சித்து பேசியிருந்தாரே தவிர காங்கிரஸ் குறித்த விமர்சனத்தை எந்த இடத்திலும் பொதுவாக வைக்கவில்லை என்பது பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில காங்கிரசுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படக்கூடிய சூழல்ல காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவரது இல்லத்துல சந்தித்து பேசியிருப்பது அரசியல் களத்துல மிக முக்கிய பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. 2 மணி நேரம் வரையில இந்த பேச்சுவார்த்தை நடத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் அலுவலகம் மற்றும் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இதுல முக்கிய நிர்வாகிகள் அவருடன் உடனிருந்ததாகவும் தனியாக விஜயம் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் 1 மணி நேரம் பேசியதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில பேசப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாத காலமே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பேச்சுவார்த்தையும் ஆலோசனையும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்க விஜய் நான் வரேன்.